அன்பானவர்களோட வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் மருத்துவரும் நாம் நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குகின்றார்கள் டாகஸ் பிளிகர் ஃபார்க்ஸ்ட்ராசே. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவரும் நாம நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குவதோடு மருத்துவரும் நாம நிகழ்வில் எங்களோடு தொடர்ந்து பல வருடங்களாக இணைந்திருந்து எங்களுடைய மக்களுக்கான உளவியல் ரீதியான விடயங்களை தந்து கொண்டிருக்கின்ற உளவியல் நிபுணராக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்ற நிலையிலே எங்களுடைய சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற ஐயா ஸ்ரீகாதரமா அவர்களை மக்கள் வரவேற்றுக் வணக்கமே. வணக்கம். உங்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் பல வகைப்பட்ட விடயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே அனைத்துமே உண்மையிலே உளவியல் ரீதியாக உளவியல் நிபுணராக நீங்கள் பணியாற்றிய காலங்கள், அந்த பணியின் விடயங்கள் மட்டுமல்ல, நீங்கள் அதில் அனுபவங்கள் கண்ட விடயங்களை, இன்னும் பல விடயங்களை நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக எடுத்து வருகின்ற இந்த நிகழ்விலே இன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியோடு வந்திருக்கின்றார் ஒரு அன்பர். லண்டனிலிருந்து ஸ்ரீதர் அவர்கள் கேட்டிருந்த கேள்வி என்பது, இந்த உளவியல் ரீதியான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல வகைப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயங்கள் மிக ஆளுமையை கொண்டதாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் வீட்டில் அழைப்பு தொலைபேசி இருந்த காலங்கள், தொல்லைபேசிகள் இல்லாமலுக்கு மிக அழகாக எல்லோரும் வாழ்ந்த காலங்கள். இப்பொழுது தொலைபேசியே ஒரு தொல்லைபேசியாக வந்திருக்கின்றது. எல்லோரும் நேரம் இருக்கும் நேரம் எல்லோருக்கும் எடுத்து கலைப்பார்கள். இதற்கு காரணம் கட்டணம் இல்லாமலுக்கு இதையும் உரையாடக்கூடியதாக இருக்கின்றது என்பது இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த கட்டண விடயத்தை பார்த்துக் கொள்வோமாக இருந்தால், அந்த காலங்களிலே நாங்கள் 81 காலப்பகுதியிலே வெளிநாடுகளில் வந்த காலங்களிலே உண்மையிலே தொலைபேசி இங்கிருந்து தாயகத்துக்கு அழைத்து உரையாடுவது என்பதே மிக ஒரு சிரமமான விடயம். ஆனால் இன்று இது மிக சுலபமாக முகம் பார்த்து பேசும் அளவுக்கு அனைத்து விடயங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. நல்ல விடயங்கள், இதை நல்ல விடயத்துக்கு பாவித்தால் மட்டுமே இவை நல்ல விடயங்களாகவும், இதே தொலைபேசியாக இருக்கின்றதாக பலரது கருத்தாகவும் இருக்கின்றது. இப்பொழுது இங்கே வைக்கப்பட்ட கருத்து எப்படி என்று சொன்னால், லண்டனிலிருந்து அன்பர் ஸ்ரீதர் வைக்கப்பட்ட கருத்து, இந்த தொலைபேசி மூலம் ஒருவர் உரையாடும் போது மறுபக்கத்தில் உரையாடுகின்றவர், தன்னோடு உரையாடுபவர் சொல்ல வருகின்ற விடயத்தை சரியான முறையில் கேட்டு அதை கிரகிக்காமலுக்கு இவர் இடையில் புகுந்து தான் தனக்கு தெரிந்தது போல் பல விடயங்களை பேச முனைகின்றது இன்றைய இந்த தொல்லைபேசியால் ஏற்படுத்துகின்ற விஷயமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் இது எதனால் வருகின்றது? சில விடயங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பலருக்கு உரையாடுவதற்கான களம் இல்லை, தனிமை என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை தங்களுக்கு தெரிந்த விடயங்களை மற்றவர்களுக்கு அடுத்தவர் கூறுகின்ற விடயத்தை கேட்காமலுக்கு உரையாடக்கூடிய விடயங்கள். இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது உளவியல் ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய முறைகள் எப்படி இருக்கின்றது? இப்படியான கோணத்தில் இவர்கள் உரையாடுவதற்கான சூழ்நிலைகள் எதனால் வரப்படுகின்றது? தொலைபேசி அல்ல தொல்லைபேசி என்று கொடுத்துருக்கிறீங்க. அதை வச்சுக்கொண்டு நாங்க பேசலாம் என்று எதிர்பார்க்கிறேன். இப்ப இதுல இப்ப முக்கியமாக ஒரு ஆள் ஒரு வசனம் அல்லது அரை வசனம் சொல்ல முதலே தனக்கு பல விஷயம் தெரிஞ்சிருது, அந்த கேள்வி தனக்கு விளங்கிட்டது என்று சொல்லி சில பேர் தாங்களாயே அதை சொல்லி முடிப்பார்கள். அவர்கள் சொல்றது சரியோ பிள்ளையோ அவருக்கே தெரியாத, கேள்வி கேட்டவர் இதைத்தான் கேட்டாரோ என்று சொல்லி கூட அவர்களுக்கு தெரியாது இல்லையோ. ஆனா அந்த ஒரு 2 சொல்லோ அரை வசனமோ 3/4 வசனமோ சொன்ன உடனே அவர் முதல்ல சொல்ல தொடங்கிடுவார். தன் கதைகள், தன் பேச்சுகளை, விளக்கங்களை சொல்ல தொடங்கிடுவார். இப்ப இந்த விஷயம் உதாரணமாக நான் உளவியல் முறையில பார்க்கும்போது கூடுதலாக இது குடும்ப பிரச்சனைகள் அல்ல, நண்பர்களுக்கு இடையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு விடயமாக சாதாரண சமூகத்துல இருக்கு.
நாங்க தொலைபேசியை விட்டுட்டு நாங்க இப்ப சாதாரண பேச்சு வழக்குல நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த அரை வசனம் அரை சொல்லு முக்கா சொல்ல கேட்டுட்டு கதை சொல்ற ஆக்கள் வந்து ஒரு பிரச்சனை உள்ளான ஆக்களாக சமூகத்துல இடம் பெற்றிருக்கிறார்கள். இப்ப நாங்கள் எல்லாம் இப்ப எங்கட ஊர்கள்ல இருக்கும்போது அந்த ஊர்கள்ல முன்ன வாயால பேசுறது கதைக்கிறது மாத்திரம்தான் எங்க தொடர்பாடல் இல்லையா? அப்ப அந்த தொடர்பாடல் காலத்திலேயே ஒரு சிலர் இருக்கிறார், அதுக்காக எல்லாரும் செய்வதென்றல்ல, ஒரு சிலர் வந்து இருக்கிறார்கள். இப்ப ஒரு கேள்வி என்றதை ஒரு ஆள் வந்து ஆரம்பித்தார் என்று சொன்னா மீதி அவர் சொல்லி முடிச்சிடுவார். தன் விளக்கத்தை தன் விஷயத்தை சொல்லி முடிச்சிடுவார். ஆனா அவர் சொல்லி முடிச்ச பிறகு அவர் மூச்சு விடாம கதைப்பார், மூச்சு விடாம எல்லாம் சொல்லுவார் இல்லையோ. மூச்சு விடாம சொல்லி கதைச்ச பிறகு அந்த அவர் சொன்ன பிறகு வந்து இந்த கேள்வி கேட்டவர் சொன்னார், நான் என்னத்தையோ நினைச்சுக்கன்னா நீர் என்னோ சொல்லி முடிச்சுட்டீர், இதுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி சொல்லுவார் இல்லையோ. அதே மாதிரி பக்கத்துல இருப்பவர்களும் வந்து சொல்லுவார்கள், அவன் கேட்ட கேள்வியை முழுசா சொல்லி முடிக்க விடு, அந்த கேள்வியை முழுசா கேட்டு பழகு, முழுசா கேட்ட பிறகு அது என்ன முறையில அதை விட சொல்லலாம் என்று சொல்லி நீங்க பொறுமையா விளங்கி அதை புரிஞ்சு கொண்டு கதைக்கலாம் இல்லையோ. அப்ப இதுக்கு வந்து அங்க ஊர்ல வந்து பல பட்ட பெயர்களும் இவர்களுக்கு வச்சிருப்பார்கள் இல்லையோ. சுடுதண்ணி என்று சொல்லுவார்கள். இப்ப ஒரு விஷயத்தை அமைதியா பொறுப்பாக இல்லாம பக்கண்டு மரமொழி சொல்றது. இப்ப உளவியல் ரீதியில இப்ப இதை நாங்க பார்க்கும்போது இது வந்து ஒரு வகையான ஒரு மனக்குழப்பத்தினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கிறதாக நாங்க பார்க்கிறோம் இல்லையா. இப்ப உதாரணமாக இப்ப நான் வந்து இது என்னுடைய வைத்திய காலகட்டங்கள்ல சில விஷயங்களை இதுல நான் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன். வைத்திய விஷயத்துல நாங்கள் சந்திச்ச என்னன்னு சொன்னா கணவன் மனைவிக்கு அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில உள்ள கலந்துரையாடல் அல்லது இந்த கருத்து பரிமாறல், அதுக்கெல்லாம் இந்த சிக்கல் வருகின்றது இல்லையா. அப்ப அந்த சிக்கல்கள் வரும்போது கேள்வி கேட்பவர்கள் அல்லது தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சிப்பவர்களுக்கு விட கேட்க விரும்புபவர்கள் சொல்லுகிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் ஒன்று சொல்ல முதல் பேர் சொல்லி முடிக்கிறேன், எனக்கு அது என்னென்று புரியாம இருக்கு, அது என்னென்று கட்டுப்படுத்த இயலாம இருக்கு என்று சொல்லி அந்த எதிர்ப்பாளால் சொல்லுவார் இல்லையா. அப்ப அதுகளை வந்து இப்ப நாங்க பேசிக்கொண்டு வரும்போது சில இடத்துல வந்து அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதாவது அது இந்த முக்கியமான பிரச்சனை என்று சொன்னா இந்த நரம்பு தளர்ச்சி என்று சொல்லி சொல்றது இல்லையா. இந்த நரம்பு தளர்ச்சி என்று சொல்றது வந்து இந்த மன அழுத்தத்தால மன அழுத்தங்களினால இந்த நரம்பு தளர்ச்சி என்ற ஒரு நிலை வந்து உருவாகிறது. அந்த நரம்பு தளர்ச்சி என்ற ஒரு நிலை வந்து உருவாகிச்சு என்று சொன்னா அவர்களுக்கு வந்து ஒரு மனதிலே ஒரு அடிப்படையான ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்ன வந்து மற்றவை எல்லாரும் பகுதி பண்ணின, மற்றவை எல்லாரும் என்ன பரிகாசம் பண்ணின, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே விளங்காதுன்னு சொல்லி அவ நினைக்கிறது தனக்குள்ள கற்பனை பண்ற. சூழல் உள்ளத தெளிவாத்தான் விளங்கின, தெளிவா பிரச்சனையும் புரிஞ்சு கொண்டுதான் இவரோட கதைக்கு பேசினேன். அதை இவர் தனக்குள்ள கற்பனை பண்ணி அவர் வந்து இப்ப சில பேர் வந்து சின்ன கேள்வி கேட்கும்போது இவர் தஞ்ச கதையை சொல்லி முடிச்சு எல்லாம் செய்து போட்டு அவற்றை எண்ணம் என்னன்னு சொன்னா, எனக்கு தெரியாத விஷயம் உலகத்துல ஒன்றும் இல்லை, எனக்கு உலகத்துல உள்ள சகல விஷயமும் தெரியும், உலகத்தில் உள்ள ஏயில இருந்து செட் வரையும் எனக்கு தெரியும், நான் பெரிய படிப்பு படிக்காட்டாலும் எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும் என்ற ஒரு கற்பனை உலகத்துல வாழின இல்லையோ. அப்ப அந்த கற்பனை உலகத்துல வாழ்றபடியினால அவர்கள் வந்து தன்னை வந்து நிலைநாட்டுறது, தான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், தான் ஒரு பெரிய நிபுணர் என்று மற்றவைக்கு தான் அதை நிரூபிக்கிறாராம். அவற்றை மனதை பொறுத்தவரை அவர் தான் நிரூபிக்கிறார். அப்படி நிரூபிக்கிற ஒரு மன தளர்வு நிலை இருக்கும் போது இந்த விஷயங்கள் நடக்கிறத நாங்க வந்து சும்மா எங்களோட வைத்தியத்துல இல்ல முக்கியமான சீரியஸான விடயங்கள்ல நாங்கள் வந்து பார்க்கிறோம். ஆனா இப்ப நீங்கள் சொன்ன இந்த தொலைபேசி இடங்கள்ல
வந்து நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இப்ப இதுல வந்து இப்ப உதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த வாட்ஸ்அப்போ மெசேஞ்சரோ இந்த தொலை பேசி வசதிகள் வந்து உலகத்துல சகலருக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விஷயம். அது இன்னாருக்கு இனியாருக்குன்னு இல்லையானா வெறும் அதை பாவிக்கலாம். ஏன்டா அது இப்ப தற்போதைய காலங்கள்ல வந்து எல்லாமே இலவசமாக வந்த பிறகு இன்னும் மிக அதிகமாக பலராலையும் பாவிக்கப்படுறதாக இருக்கின்றது. அடுத்தது வந்து அது வந்து எங்கேயோ எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் தொடர்புபடுத்தி கொடுக்குது. 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்ல மாத்திரம் தான் பேசலாம் கதைக்கலாம் அந்த நியதிகள் எதுவுமே கிடையாது இல்லையோ. ஐரோப்பாவில இருந்து கொண்டு ஆசியாவுக்கு கதைக்கலாம், ஐரோப்பாவில இருந்து கொண்டு தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா எங்கேயும் பேசலாம் கதைக்கலாம், எல்லா விஷயத்தையும் நல்ல காலம் சந்திர மண்டலத்துக்கு நம்ம ஆக்கள் போயில சொல்லலாம் அங்கேயும் கதைப்பார்களோ தெரியல எதிர்காலத்துல இல்லையோ. அப்ப இந்த இவர்களை பொறுத்தவரை வந்து சில பேர் நீங்க ஆரம்பத்துல உங்களோட வினாவில கூறின மாதிரி தனிமையில வாழ்றார்கள் இல்லையோ. சில பேர் வந்து கூடுதலாக தனிமையில வாழுகிறார்கள். அடுத்தது வந்து இந்த தனிமை அவர்களுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு காரணம் என்று முக்கிய காரணங்கள் ஒன்று என்னென்று சொல்லி சொன்னா இவர்கள் வந்து பல இடங்கள்ல இப்படி அதாவது ஊர்ல வந்து சொல்லுவேன் ஒரு சின்ன விஷயம் சொல்ல முதல் சொல்லி முடிச்சிடறான். அப்ப இதனால இவரை ஒரு கரை தள்ளி விட்டுடுவாங்க இல்லையோ. நாள் போக்குல இவைய வந்து முக்கியமாக எந்த விஷயத்தையும் கேட்காம கதையமா இல்ல இவரை கண்ட உடனே ஒரு தடவை நீ கண்டுபடி கேளாதீங்க ஒண்ணு கதையாதீங்க என்று சொல்லி அவர்களை நிறுத்தி வச்சிருவார்கள். அப்ப இப்படியான பல அவமானங்கள் இருக்கிறபடியால அவர் வந்து கூட தனிமையாக போயிடுறாரு இல்லையோ. அப்ப இந்த இடத்துல வந்து தொலைபேசியல்ல வந்து அவர் மற்ற எதிர்கரையில இருக்கிறவர் எப்படி இருப்பார் என்ன மாதிரி என்று பல பேருக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து எப்படியோ ஒரு இடத்துல அவரோட பேச வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துலதான் இவர்கள் தொலைபேசி எடுக்கிறார்கள் இல்லையோ. அப்ப இந்த காரணங்களினால அவர்கள் வந்து கதைக்கிறத செய்கிறார்கள். அடுத்தது வந்து ஒரு விசனம் அவசரம் சொன்ன உடனே அவர் வந்து சொல்லி தொடங்கி நிறைய விஷயத்த பேசுறார். ஆனா அதுல வந்து இந்த தொலைபேசி எடுத்தவர் வந்து சில வேளையில தெரிஞ்ச ஆளாக இருந்தா பொறுமையாக இருந்து கேட்கிறேன், பொறுமையாக இருந்து அதை கேட்டு முடிக்கிறார். ஆனா கடைசியில அவரே வந்து சொல்வார், நான் கேட்க நான் உனக்கு எடுக்கல, நான் வேற என்ன விஷயம் கதைக்கணும் உங்களோட எடுத்துறேன், நீ இப்ப 10 நிமிஷம் கதைச்சிட்ட, 10 நிமிஷம் கதைச்சது எனக்கு ஒரு பிரயோசனம் இல்லை என்று சொல்லி அவர்களே சொல்லி கதைக்கக்கூடிய அளவுக்கு வர்றார். இப்ப இதுல வந்து அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நரம்பு தளர்ச்சி என்று சொல்லப்பட்ட அந்த விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ஒரு மனுஷனுக்கு மனதுல அவநம்பிக்கை என்றதை தானாகவே உருவாக்குகிறார்கள் இல்லையா. நான் ஒரு பலவீனமான நான் எனக்கு பல விஷயம் வந்து தெரியும் என்று மற்றவைக்கு தெரியாது, நான் வந்து எல்லாத்துலயும் கதைக்க போறதில்லை, பேச போறதில்லை, ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறபடியால மற்றவை எல்லாரும் வந்து என்னை ஒரு விஷயம் தெரியாதால் ஒன்றும் தெரியாதால் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி தன்னை மனதுல கற்பனை பண்ணித்தான் இப்படியான நேரங்கள்ல வந்து பல விஷயத்துல அவர் வந்து சில வேளையில ஒரு சின்ன துறையில படிச்சு இருந்தாலும் அந்த துறையில உலகத்தில் உள்ள எந்த துறை கேட்டாலும் கதை சொல்லுவார்கள். எந்த துறையில கேள்வி கேட்டாலும் எந்த துறையில யாராவது கதைச்சு கொண்டு சம்பாசிச்சு கொண்டிருந்தாலும் இவர் அதுக்குள்ள பூந்து இந்த மாதிரி இதுன்னு சொல்லி எல்லாமே கதை சொல்லி போட்டு வர்ற. அப்ப இவர்களை சொல்ற விஷயத்துல வந்து அடிப்படை என்னன்னு சொன்னா அதுல அர்த்தங்களை கண்டுபிடிப்பது மிக மிக குறைவு. அவர் வந்து பிரசங்கித்தனமாக தன்னை வந்து நிரூபிக்கிறதுக்காக, தன்னை வந்து மற்றவர்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக பல விஷயத்தை செய்ய முயற்சிக்கிறார். ஆனா இதுல உள்ள பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னா காலப்போக்கில அவர் வந்து ஓரங்கட்டப்படுகின்றார். அவரோட கதைப்பவர்கள், நண்பர்கள், முக்கிய குடும்ப உறவினர்கள் பல பேரால இவை வந்து ஓரங்கட்டப்பட்டு கொண்டு வர்றார்கள் இல்லையோ. ஏனென்றா இப்ப எல்லாருமே அவசரமான உலகத்துல வாழ்றோம் இல்லையோ. அவசரமான உலகத்துல வாழ்றபடியால ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு முக்கியமான ஒரு பதில எதிர்பார்த்துத்தான் எதிர்த்தரப்புக்கு கதைக்கிறோம்.
அப்ப அந்த எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் வந்து ஒரு ஒரு தொடர்பில்லாத பல கதையை கதைச்சு கொண்டு போனால் இவர் இப்ப இங்க வந்து தொலைபேசி இலவசம் என்றாலும் நேரம் என்றது விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கு இல்லையா? அப்ப இந்த நேரம் என்று சொல்றது வந்து பல பேருக்கு வந்து அளவுக்கு மிஞ்சி பாவிக்க இயலாம இருக்குன்னு குயிக்காக தங்களுக்கு கேட்கிற அந்த மனதில் நினைக்கிற கேள்விக்கு பதில் எடுக்கிறதா அவர்களுக்கு முக்கிய விருப்பமாக இருக்கு இல்லையோ? ஆனா இவர்கள் பெரிய பிரசங்கம் வைக்கும் போது அவர்கள் வந்து காலப்போக்கில் தொலைபேசி எடுக்காம வர்ற தன்மைகளும் இவர்களுக்கு கூடுதலாக வர பார்க்குது. என்னன்னு சொன்னா தொலைபேசி இலவசமா இருக்கலாம், ஆனா கேள்வி கேட்பவருடைய நேரம் வந்து விலைமதிக்க முடியாது. அப்ப அந்த விலைமதிக்க முடியாத நேரத்தை இவரோட போய் கதைச்சு அத வேஸ்ட் ஆக்க விரும்பல. அந்த நேரத்தை அதனாலையும் பல விஷயங்கள் வந்து இவர்கள் வந்து காலப்போக்கில் ஒதுக்கப்பட்ட ஒரு தன்மையை உடைய ஆட்களாகவும் இவர்கள் வந்து கொண்டு போகின்றார்கள். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப உதாரணமாக இந்த தாழ்வு மனப்பான்மையை பற்றி தான் நான் முதல்ல கூறினேன் உங்களுக்கு. அந்த தாழ்வு மனப்பான்மை என்று சொல்றது வந்து ஒரு மனுஷன் மனதுல இருக்கும் என்று சொன்னா அது வெறும் கதை பேச்சுல மாத்திரம் கொண்டு இவரை தள்ளிவிடாது. அவர்கள் வந்து தனக்கு எதிராக தன்னை தண்டிக்கின்ற ஒரு தன்மையையும் அவர்களுக்கு வந்து குடிக்க பார்க்குது இல்லையா? இப்ப இந்த விதத்துல வந்து பல பேர் அவரை தவத்தி விடும் போது அல்ல பகுடி பண்ணும் போது அவரை கேலி பண்ணும் போது அவர் வந்து தன்னந்தனியாக இருந்து வேதனைப்படுற இதே எனக்கு இப்படி நடக்குது, ஏன் மற்றவையெல்லாம் இப்படி, நான் தானே அழகா விஷயங்களை சொல்லி கொடுத்த, நான் அழகான விஷயத்தை சொன்னான், ஆனா அவர்கள் வந்து அதை விளங்காத மாதிரி என்ன கேவலமாக நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் வந்து அவர்களுக்கு மனதுல பெரிய ஒரு வேதனையை கொடுக்குது. அப்ப இவர்கள் தன்னந்தனியாக இருக்கும் போது சரியாக கஷ்டப்பட்டு தன்னையே தான் இன்னும் தண்டிக்கின்ற தன்மைக்கு, தன்னையே தான் திட்டுகின்ற தன்மைக்கு, நான் ஏதோ பிளவீனமான ஆள் போல எனக்கு, அல்லது நான் ஒரு ஆக்களால ஒரு சபை சந்தியில ஏற்கப்படாத ஒரு ஆளாக இருக்கிறேன் என்று சொல்லி இவர்களுக்கு வந்து பல மனவேதனையால் கணக்க வந்து இவர்கள் வந்து கூடுதலாக காலப்போக்கில் தாங்களே தங்களை தண்டிக்கின்ற தன்மை உடையவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இதுல வந்து பார்க்கிறோம். அந்த நேரங்கள்ல வந்து இப்ப உதாரணமாக இப்ப எங்கள்கிட்ட வரும்போது அதற்குரிய வைத்தியங்கள் சிகிச்சைகள் இதுகளை செய்யும் போது அவர்கள் வந்து திடகாத்திர நிலைக்கு வருகின்றார்கள். அந்த திடகாத்திர நிலைக்கு அவர்கள் வரும்போது இப்ப முற்று முழுதாக ஒரு கேள்வியை தாராளமாக கேட்டு அதுக்கு சுருக்கமாக பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்து அந்த மாதிரியான நிலைமையை கொண்டு வருகின்றோம். ஆனா இப்படியான விஷயங்கள் தொலைபேசி பேசுற இடத்துல ஒரு தரம் போய் அங்க அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அந்த இடத்துல இப்படியான ஆட்களை தாக்கு பிடிக்க வேண்டிய தன்மை பல பேருக்கு இருக்கு. அப்ப அந்த பல பேர்கள் இதுகளை வந்து தாங்கி செய்யக்கூடிய தன்மை தான் இதுல வந்து கூடுதலாக இருக்கிறத நாங்கள் வந்து அவதானிக்கிறோம். அதுதான் இப்ப உதாரணமாக இன்றைக்கு இந்த தொலைபேசி, இலவச தொலைபேசிகள், இலவச வசதிகள் என்று பலது வந்தாலும் அது வந்து அந்த சமூகத்தில் உள்ள அல்லது நட்பு அல்லது உறவுகளை வந்து உடைக்கின்ற ஒரு பொருளாகவும் இருக்கு. அந்த அதுகள்ல வந்து அது வந்து ஏன் இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சாங்களே, ஏன் இப்படி எல்லாம் இதை இலவசமா கொடுக்குறாங்க, இது காசு போட்டா கொஞ்சம் கடுமையா யாரும் குறைவா கதைப்பினேல கணக்கா கதைப்பினே, இப்படியான பல சிந்தனைகள் எல்லாம் சமூகத்துல எடுபடுறத பார்க்கிறோம் இல்லையா? ஆனா இது வந்து தனி மனிதர்களுக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில, குடும்பங்களுக்கு இடையில ஏற்படுகின்ற பிரச்சனைகள்லாம் இந்த விஷயங்கள். ஆனா இப்ப சில இடத்துல வந்து இது வந்து ஒரு நாட்டுக்கே பெரிய சேதத்தை கொடுக்கின்ற ஒரு விடயமாகவும் இது வந்து மிக ஆழமாக ஊடுருவி இருக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? இப்ப சில டிக்டாக்குகளோ அல்லது வாட்ஸ்அப்போலோ இந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத சமூகத்துல பேசுகின்ற விஷயம் சமூகத்துக்கு நன்மை தருகிறதா தீமை தருகிறதா அதை பற்றி எதுக்கு கவலையும் இல்லை. அதை பற்றி எதுக்குமே அவர்கள் சிந்திப்பது கிடையாது. அவர்களை பொறுத்தவரையில தான் வந்து அதுல ஒரு பங்கு பெற்றோம், தான் அந்த இதுல இந்த இலவச இதுல தான் வந்து படமாகவோ எதாவோ கதைச்சோ பேசியோ தான் பெற வேணும். தங்களை வந்து முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு பண்பு தான் இதுல வந்து அடிநாதமாக இருக்கு. அவர்கள் தகுதியோட வருகிறார்களா, தகுதியுள்ள விஷயத்தோட வருகிறார்களா,
பிரயோசனமான விஷயத்தோட வருகிறார்களான்றது அது பல கேள்விக்குறியோட இருக்கின்றது இல்லையா. ஆனா இப்ப பல சம்பவங்கள் இப்ப நாங்க இந்த சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற இந்த சமூக தொலைக்காட்சி இதுகள்ல வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து சரியான குப்பையல், சரியான கஞ்சல்கள். அது ஒருதருக்குமே பிரயோசனம் இல்லாத கன விஷயங்கள் அதுல நிரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இல்லையா. அப்ப அந்த நிரப்ப கொட்டப்படுகின்ற படியால சில இடத்துல பெரிய இதழை பற்றி ஆய்வு செய்பவர்கள் இப்ப பல்கலைக்கழக மட்டங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள் இல்லையோ. அதை பற்றி ஆய்வு செய்பவர்கள் சொல்லுகிறார்கள் என்னன்னு சொன்னா, தொலைபேசியோ அல்லது ஒரு உரையாடலோ நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் வந்து படிப்பிலேயோ அவருடைய மூல வளர்ச்சியிலேயோ போதிய வளர்ச்சி இல்லாம இருக்கு. அந்த போதிய வளர்ச்சி இல்லாதபடியினால அவர்கள் தங்களுக்கு எந்த அளவு வளர்ச்சி, எந்த அளவு மட்டும் அவர்களுக்கு கருத்து பரிமாறுற தன்மை இருக்கும் அதை மாத்திரம் வெளிப்படுத்துகிறார்கள் இல்லையோ. ஏண்டா இப்ப இன்னெல்லாம் தொலைபேசியில பேசலாம் பேசக்கூடாதுன்ற ஒரு எல்லை இல்லை, ஒரு கட்டுப்பாடு இல்லை, எவரும் இதையும் பாவிக்கலாம் இல்லையோ. ஆனா இப்ப இதுல வர்ற சில செய்திகள் இந்த துணுக்குகளை வச்சுக்கொண்டு இங்க உள்ள ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா, அதாவது இந்த மாதிரியான ஆட்கள்ல இருந்து அந்த சமூகத்துல உள்ள தரத்தை நாங்கள் வந்து கணிப்பிடலாம். அந்த மக்களுடைய தரத்தை, அந்த சமூகத்தினுடைய தரத்தை நாங்கள் வந்து இதுல இருந்து பார்க்கலாம், பேசலாம், அல்ல விளங்கிக் கொள்ளலாம். மற்றும்படி அவர்கள் வந்து செய்வது சரியோ பிள்ளையோன்னு நாங்கள் சொல்ல போகக்கூடாது. இந்த உரையாடல் பற்றிய விடயங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மனோநிலை ரீதியாக இரு சாராருக்கும் அதிக உரையாடல் மூலம் இரு சாராருக்கும் ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியான பாதிப்புகள் வண்ணமாக இருக்கும். தேவைக்கு மிஞ்சின செய்தியை ஒரு ஆள் வந்து கொடுத்து அல்லது தொடர்பில்லாத செய்தியை ஒரு ஆள் வந்து அதிகம் பேசினார் என்று சொல்லி சொன்னா அந்த கேள்வி கேட்டவருக்கு வந்து மனதுல பெரிய டென்ஷன் ஏற்படும், பெரிய பெரிய தாக்கம் ஏற்படும் இல்லையோ. ஏன்னா இப்ப தெரிஞ்சொரு நண்பரா தெரிஞ்சவரா இருக்கும்போது தொலைபேசி இடையில அடிச்சு வைக்கவும் முடியாது. ஏண்டா அவர் கோவிப்பார் பேசுவார்ன்றது இதுல அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்க வேண்டி இருக்கு இல்லையா. அப்ப இதனால மன தாக்கத்தால பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து அந்த தொலைபேசி அப்படியே ஓன் பண்ணினபடி மேசையில வச்சுட்டு தங்கட வேலையை பாக்குறாரு. இவர் இப்ப சொல்லி முடிப்பாரு கடைசி வசனத்துக்கு அவர் வந்து திருப்பி எங்கட தமிழர் சொற்பாணியில் கதைப்புமாக இருந்தார். அவர் அரம்பரை அலம்பி போட்டு நான் வச்சுட்டு என்னுடைய பார்ப்பேன்ற மாதிரி தான் சொல்லலாமோ. அந்த நிகழ்வும் இங்க நடக்கிறதாக நாங்கள் அவதானிக்கிறோம் இல்லையா. இது நல்ல காலம் இவருக்கு வந்து சுதந்திரம் இருக்கு, அதை வச்சுட்டு தஞ்ச வேலையை பாக்குறதுக்கு. அப்படி பார்க்க இயலாம தொடர்ந்து அதை கேட்பாரா இருந்தா அது வந்து ஒரு மன சித்திரவதையாக இருக்கும். மேலதிக உரையாடல்கள் என்பது வந்து இன்னொருவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய விடாமலுக்கு தடை செய்கின்ற சூழ்நிலைகளும் இருக்கு என்று கூறுகின்றீர்கள். எதிர்த்தரப்பினுடைய முக்கிய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, இவனுக்கு ஒன்னும் தெரியாது, எனக்குத்தான் எல்லாமே தெரியும், ஆனபடியால அவர் வந்து நிச்சயமா கேட்பார். அப்ப அவருக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அவர் வந்து பெரிய கடமை என்றுதான் பெருசா நினைச்சு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இல்லையோ. ஆனா இப்ப எதிர்த்தரப்புல உள்ளவருக்கு வந்து இந்த என்ன புசத்துது, அளவுக்கு மிஞ்சி கதைக்குது என்று சொல்லி இவருக்கு தான் படும். ஆனா அவரை பொறுத்த அவற்றை மெனையில வித்தியாசமா இருக்குதானே. அவர் அதாவது தான் சொல்றது எல்லாம் தனக்கு எல்லாமே தெரியும், உலகத்தில் உள்ள சகலதும் தெரியும், ஆனபடியால தான் சொல்றேன் என்று சொல்லி அவர் அந்த நிலையில இருக்கிறபடியால ரெண்டு பேரும் நேருக்கு நேர பார்க்காம இருந்து கதைக்கின இல்லையோ. அப்ப அந்த ரெண்டு நேருக்கு நேர இல்லாம இருக்கிறதாலையும் இந்த சில சம்பாஷணைகள் சில பேர் 5 நிமிஷம் 6 நிமிஷம் 10 நிமிஷம் கூட தொடர்ந்து கதைக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு இல்லையோ. அப்ப அந்த 5-6 நிமிஷங்கள் பேசுறது என்று சொல்லி சொன்னா அந்த அளவில் பார்க்கின்ற வசதி இல்லை என்று சொல்லி சொன்னா அவர் வந்து இன்னும் பெரிய அழுத்தத்துக்கு உட்பட்டு அந்த அழுத்தத்தினால சில வேளையில வேற பிரச்சனைகளும் அவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையோ. அப்ப இதனால இந்த தொலைபேசி என்று சொல்றது வந்து சில இடத்துல கஷ்டமாகத்தான் இருக்குது. ஆனா அதை நாங்க தெளிவாக சரியாக பாவிக்க பழகினோம், அதுக்குரிய டெக்னிக்களை வச்சு அதை பாவிக்க பழகினோம் என்று சொல்லி சொன்னா அதை எங்கட கணக்காக எங்கட தேவைக்கு எங்கட பிரயோசனத்துக்கு பாவிக்கக்கூடிய வாய்ப்புக்கு இடம் இருக்கு. அதாவது டெக்னாலஜி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்று சொல்ற
சொல்றது அது என்னென்ன முக்கியமான நோக்கத்தை வச்சுதான் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் உருவாக்கப்படுது இல்லையா. அது எந்த தொழில்நுட்ப விஷயமாக இருக்கலாம், எல்லா தொழில்நுட்ப விஷயங்களும் ஏதோ ஒரு முக்கிய நோக்கங்களுக்காக, முக்கிய நன்மைகளுக்காக, சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக, அல்ல சமூகம் அல்ல உலக வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக என்று சொல்லி பல கருத்துக்களோட தான் ஆய்வு செய்து பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சமூகத்துக்குள்ள கொண்டு கொடுக்கப்படுகிறது. நவீன தொழில்நுட்பங்கள் அன்று நாங்கள் முகம் பார்த்து பேச முடியாது, இப்பொழுது முகம் பார்த்து கூட பேசக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவர் உண்மையிலேயே நாங்கள் தாயகத்துக்கோ அல்லது வேறு நாட்டிலோ உறவினர்கள் இருந்தால் அவர்களை பார்க்க முடியாது என்றால் அதை பார்க்கக்கூடிய தகமை உள்ள ஒளிக்காட்சிகளோடு அமைக்கப்பட்டிருக்கின்ற விதங்கள் எல்லாம் மிக தேவையான விடயங்கள் தான். அதான் நாங்கள் கூறியது போலவே இதை பயன்படுத்துகின்ற காரணிகள் என்ன, அந்த காரணிகள் தேவை ஆக இருக்கின்ற காரணிகளுக்காக நாங்கள் பயன்படுத்துவது சிறப்பை தர முடிய அதை உஸ்தாசீனப்படுத்தி வேறுபட்ட அலம்பல்களுக்காக அதை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த சிக்கல்கள் ஏற்படுகின்றது. இப்பொழுது ஒருத்தர் மிக கடுமையான வருத்தத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இந்த இப்போ வாட்ஸ்அப் என்கின்ற இந்த இதுகள் மூலம் அவரை ஒரு முறை காட்டுங்கள், நான் பார்க்க வேண்டும், ஒரு 4 வார்த்தை அவரை முகம் பார்த்து பேச வேண்டும் என்பது மிக சிறப்பான பயனுள்ள ஒரு நல்ல சமுதாயம் தன் உறவை கண்டு பேசுகின்ற ஒரு தளமாக இருக்கின்றது. அது நாங்கள் வரவேற்கத்தக்க விடயம். இதையே வைத்துக்கொண்டு மேலதிகமான தேவையற்ற விடயங்களை செய்வதுதான் கூடாது என்பதும் விடயம். அதுபோன்று இந்த உரையாடல்கள் என்பதும் அது பலவிதமான உரையாடல்கள், இந்த உரையாடல்களின் மூலம் ஏற்படுகின்ற உளவியல் ரீதியான விடயத்தை என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் இந்த கூடுதலாக சொல்ல போனால், அதாவது தன்னை விட வேறொருவரும் இல்லை, நான் பேசுவதை நீங்கள் கேளுங்கள் என்பவர்களை பற்றித்தான் என்று பார்க்கின்றோம். இது தனிமையின் காரணமாக இன்னொருவர் துணையாக, தங்களுடைய பேச்சு துணைக்கான ஒருவராக ஒரு நேரத்தை பயன்படுத்துகின்றார்கள். தங்களிடம் உள்ள மனக்குமுறுகளை எடுத்து கூறுவதற்காகவும் இதை பயன்படுத்துகின்றார்கள். மனைவி வேலைக்கு சென்று விடுவார், பிள்ளை வேலைக்கு சென்று விடுவார், இவர் மட்டும் தனியே இருப்பார். எப்படியும் அவர் தனது நண்பர்களுடன் உரையாடினால் தான் அவருக்கு மனதில் ஒரு மகிழ்வு ஏற்படும். இது போன்று பெண்கள் வீட்டில் இருப்பவர்களும் இதே நிலைப்பாடுதான். ஆனால் அத்துமீறி அளவுக்கு மிஞ்சி உரையாடல்கள் என்பதுதான் இந்த சிக்கலாக இருக்கின்றது. இதில் நிறைவு பகுதியாக நாங்கள் உங்களுடைய சிறு கருத்தோடு இன்றைய இந்த விடயத்தை நிறைவு செய்வோம். இப்ப உலகத்துல பல விஷயங்கள் விஞ்ஞானங்களினால கண்டுபிடிக்கப்படும் போது நல்ல விஷயத்துக்காக உருவாக்கப்படுது, கொண்டு வருகிறது. அது உலகத்தை மிகவும் மேம்பட்ட நிலைக்கு, அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போற நோக்கத்தோடு தான் செய்யப்படுகிறது. ஆனா அது பாவிக்கின்ற விதம், அது செயற்படுகின்ற விதம் பலவீனமான முறையில, பலவீனமான ஆக்களால பாவிக்கப்படுகிறது, யதார்த்தமாக இருக்கு. இப்ப உதாரணமா நாங்க ஊர்ல பழகும் போது ஒவ்வொரு தடவை இனங்கண்டு ஒவ்வொரு தடவை சில பேருக்கு பட்ட பேரே வச்சிருக்கோம். இன்னாரோட இது கேட்கக்கூடாது, இன்னாரோட இது கதைக்க கூடாது, இன்னார்கிட்ட இந்த கேள்வி கேட்கக்கூடாது. அங்க நாங்கள் அதை வகைப்படுத்தி வச்சிருக்கோம் அந்த சமூகத்தை இல்லையா. அதே மாதிரி தான் இங்க இந்த இடத்துலையும் இந்த தொழில்நுட்ப சாதனங்களை பாவிக்கும் போதும் எங்கட கையில அந்த தொழில்நுட்ப சாதனம் பாவிக்கிற விஷயத்த எங்கட கையில பொறுப்பு வச்சிருக்கணும். எதனால நாங்க வகைப்படுத்தி சரியான முறையில பாவிச்சு பழகினோம் என்று சொன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் என்று சொல்றது, இன்றைக்கு நாங்க எங்களோட ஊர்ல எங்களுக்கு நெருக்கமான ஒரு ஆள் வருத்தத்துல இருக்கும் போதோ, இறப்பில இருக்கும் போதோ, பழைய காலத்துல என்றால் நாங்க எப்படியும் நேரம் மினைக்கட்டு விமானத்துல போக வேணும் இல்லையோ. இன்றைக்கு அப்படி போகாம இங்கே இருந்து அங்க மரண வீடுகள் அல்ல முக்கியமான நிகழ்வுகள்ல இங்கே இருந்து இந்த மின் சாதனங்களினால பங்களிக்க கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றகரமான நல்ல விஷயம். அப்ப இந்த நல்ல விஷயங்கள் அதுக்குள்ள கணக்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நாங்களாக அதை தேர்ந்து எடுத்து செயல்படுத்த பழக வேண்டும். அதுதான் எங்களை கட்டித்தரம். கூட பல விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். உளவியல் ரீதியாக நீங்களும் கலந்து கொண்டு உளவியலாக பணியாற்றிய உங்களுடைய இந்த ஓய்வு காலத்தில் உண்மையிலேயே பல விடயங்களை எங்களுடைய மக்களுக்காக எடுத்துரைத்து வருகின்றீர்கள். அந்த வகையிலே இன்று மருத்துவர் நாமன்னைகளுக்கான அரசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி சர்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம்.
டாக்கஸ் பிளிக வேக்ஸ் மருத்துவ நாமினிகளுக்கான அரசனை வழங்கியவர்களோ இன்றைய இந்த நிகழ்வில் டென்மார்க் கலையத்தின் ஒளிப்பதிவு உதவி புரிந்த ஐயா சைக்குணம் ஐயா அவர்களுக்கும் செல்வி சுமங்கலியா கதிராமநாதன் அவர்களுக்கும் கலந்து சிறப்பித்த ஐயா கதிராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகள் ஐயா இன்று கலந்து சிறப்பித்தமைக்கு. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு மருத்துவ நாமினிகள் இணைந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி. டாக்கஸ் பிளிக ஃபோர்க்ஸ்டாஸ் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாக்கஸ் பிளிக வேக்ஸ் 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாக்கஸ் பிளிக வேக்ஸ் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முக மலர்களில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. பதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099 கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிக ஃபோர்க்ஸ்டாஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.